சும்மா கற்பனகரி, இதெல்லாம் ஒரு மயில் கொடுக்க முடியாது, ஒரு ஆணையை கொடுக்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம். பீகார்ல பிரசாந்த் கிஷோர் வந்து டெபாசிட் எல்லாம் தோத்துட்டாரு. பீகார் அங்கேயும் இதே மாதிரி தோப்பாங்க. சொல்லுங்க. அதே பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படுமா? ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில், அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜ், பாராட்டு, நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனிதன்லேருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை. 10 படம் நடித்தேன், லியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணி குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீர் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் மயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி எவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டுடைய இளம் நாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவார், ஒரு இதுக்காக. அதனால் இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சார், மக்களை சந்திக்க ஹெலிகாப்டரில் போக போகிற விஜய் வந்து மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க அடிங்க. நீங்கள் சொன்னீங்களே சார் அதுக்கு. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு நான் பயமா, ஏன்னா எவ்வளோ கண்டு நான் இது என்ன எனக்கு